வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? நான் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆபிரகாமின் நிமித்தம். ஆனா அந்த ஆபிரகாமின் நிமித்தம் என்றது தாவீதுக்கு பிறகு நடந்தது, மாற்றப்பட்டது. உன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம். ஹல்லேலூயா. முடிவு உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்து சபித்து விடக்கூடாது. உன்னுடைய பிள்ளைகள் உன்னிமித்தமாய் சாபத்தை பெற்றுவிடக் கூடாது. எத்தனை பேருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேசாந்திரியர்களாய் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர். உங்களுடைய சந்ததியை குறித்து சற்று நேரம் சிந்திப்போம். இங்கே தாவீது ராஜா மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன். வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இவனிடத்திலே இருந்த அபிஷேகத்தை ஆடு மேய்ச்சி கொண்டு, ஆண்டவர் இந்த மேய்க்கிறாக்கள்னா நல்ல விருப்பம். போய் காட்டுக்குள்ள தேடி ஊருக்குள்ளே வராதவன், குடும்பத்தாலே துரத்தப்பட்டவன். சகோதரர்கள் அவனை பார்த்து என்ன கேட்டார்கள்? கொஞ்சம் ஆடுகளை விட்டு உனக்கு என்ன இங்கே? அப்படி குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு எங்க உயர்த்தினாரு? எங்க உயர்த்தினாரு? உப்பரிகையின் மேலே உயர்த்தினார். எங்க உயர்த்தினாரு? ராஜ அரண்மனையில் உயர்த்தினார். கிட்டார் அடிச்சு கொண்டு வந்தவர். என்னது? அவருக்கு தெரியும் இந்த 6 கம்பிகளை தவிர ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார்? உப்பரிகையின் மேலே ஊற்றி அவனை சொன்னார், என்னுடைய யுத்தங்களை செய்வான். அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டது? இவன் என்னுடைய யுத்தங்களை செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இப்ப இந்த யுத்தங்களை செய்தவருக்கு கொஞ்சம் ஆகாசம் வந்துவிட்டது. என்ன ஆகாசம்? யுத்தத்தை பண்ண முடியாம அவருக்கு வேலை என்னது? உப்பரிகை மேல உலாத்துறது. உலாத்தி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறது. இவன் விட்ட பெரிய பிழை பத்சேபாளை மனைவியாக்கி கொண்டது அல்ல. மனைவியாக்கி கொண்டது அல்ல. அவன் விட்ட பெரிதான பாவம், யுத்த களத்திலே இருந்து ஒரு செய்தி வந்தது, யுத்தம் ஜெயம் பெற்று போய்கொண்டிருக்கிறோம் என்று. அந்த வேளையில இன்னொரு செய்தி வந்தது. என்னது? எனக்கு 3 மாதம் உண்டு. இது மட்டும் ஐயா ஒன்றுமே கவலைப்படவே இல்லை. பாவ மன்னிப்பின் ஜெபம் செய்யவும் இல்லை, 51ஆம் சங்கீதம் வாசிக்கவும் இல்லை. 2 செய்திகள் வருகிறது. ஒன்று, யுத்தத்திலே நாங்கள் ஜெயம் பெற்று போறோம். என்ன செய்யணும்? வேறு ஹல்லேலூயா, நாங்கள் யுத்தத்திலே ஜெயம் பெற்றோம் என்று யூத இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கர்த்தரை துதிச்சிருக்கணும். இவருக்கு துதிக்க முடியாமல் போனது இன்னொரு செய்தி. அதே பக்கத்து வீட்டில இருந்து என்ன வந்தது? வயித்துல உம்முடைய பிள்ளையை நான் சுமக்கிறேன். வேற இப்ப பாவம் பிடிச்சிட்டு, பாவம் பிடிச்சு விபச்சாரம், வேசித்தனம். அடுத்ததா என்ன வந்தது? ரகசியமான கொலை. அந்த கொலையின் மரண அச்சாட்சி பத்திரம் யாருடைய கையில கொடுக்கப்பட்டது? மரிக்க போற. இவ்வளவு ஒரு துணிகரம் பாருங்க. ஆட்டுக்கு பின்னால கிடந்தவன், ஒன்றுமே இல்லாம கிடந்தவன், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன், தகப்பனே இவன் ஒரு குமாரன் என்று எண்ணவே இல்லை. அப்படி குமாரன் என்று எண்ணப்படாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் உப்பரியன் மேலே என்ன செய்தார்? ஏத்தின உடனே வேதம் சொல்லுகிறது, பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். ஆரம்பம் ஓகே. கர்த்தரின் மேய்ப்பராய் 23வது சங்கீதம். அற்புதங்கள், அதிசயங்கள், மகத்துவமான காரியம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, உன்னுடைய உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். முடிவு கவனம். இப்ப உடனடியா யார் வாரார் விசிட்டர் தாவீதை விட்ட? நாத்தான். தாவீதுக்கு சொல்லி சொல்லி விளங்கல்ல. கடைசியா என்ன சொல்ல வேண்டியிருந்தது தாவீதுக்கு? கதை சொல்ல. என்ன சொல்லி சொல்லி கேட்கல. பாருங்க தம்பி, கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஊர்லயா ஒரு ராஜாவும் ராஜகுமாரத்தையும் இருந்தார். கதை சொன்னானே எல்லார வாயும் ஆவண்டு திறந்துட்டு.
தாவீதிரவாயி மாவண்டு திறந்துட்டு. அந்த ராஜாவுக்கு ஒரு குடிமகன் இருந்தான். அந்த குடிமகனுக்கு ஒரே ஒரு ஆடு. ஆட்டை பற்றி சொன்னா தான் இவருக்கு புளிக்கும் அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். ராஜாவே ராஜாவே, அந்த குடிமகன் தன்னுடைய ஒரே ஆடை வைத்திருந்தான். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுக்கோ திரளான ஆடுகள். ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான், ஆஹா கதை கண்டா போதும், இந்த ஐஸ்வர்யவான் பெரிய விருந்து பண்ணினான். பெரிய விருந்து பண்ணும் பொழுது அவன் தன்னுடைய ஆடு மாடுகளை எடுக்கவில்லை. இந்த குடியானவருடைய ஆட்டை எடுத்து என்ன செய்தான்? விருந்துக்கு அடித்தான். இந்த குடியானவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆடு. கவனிங்க, உடனடியா யாருக்கு கோபம் வந்தது? தாத்தானுக்கு கோபம் வரல. தாவீது பொங்கி எழுந்தான். யார் அவன்? அதே டோன்ல நாத்தான் என்ன சொன்னார்? நீதான் அவன். என்ன? நான் தானே? இவர் வெகுண்டழுதா, யார் அவன்? நீதான். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே நீதான் என்ற சத்தம் கேட்கும் பொழுதும் கூட மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம், நீதான் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தான். எத்தனையோ மாதங்கள் போனாலும் உடனடியாகவே தாவீது கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதன் நிமித்தம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மரணமானான். அவனுடைய என்னது பெற்றோருடைய மூதாதையர்கள் தகப்பன்மாருடைய கல்லறையிலே, ராஜாக்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட கல்லறையிலே என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். கடைசி நேரத்திலே கூட கர்த்தர் அவனுக்கு சூடுண்டாகும்படியாய் கிரியை செய்தார். அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாவீதை போல கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் விழுவோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய கரத்திலே விழுந்தான். 51ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போமா? அதிலே அவன் விழுந்த பொழுது அவன் என்ன ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த பாவங்களை சவுலை போல அவன் மறிக்கவில்லை. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவரே என்னை நினைத்தருளும். தேவனே உம்முடைய கிருபையின்படி 51ஆம் சங்கீதம், எனக்கு இறங்கும் உம்முடைய இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இதுதான் தாவீதுனுடைய ஜெபம், முற்றிலும் கழுவுதல். உங்களுடைய வாழ்க்கையில சவுலை போல நம்முடைய முடிவு இருக்க வேண்டுமா? தாவீதை போல முடிவு இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மை குறித்து என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின் மையத்திலே இருக்கிற சவுலை போல நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதபடி, தேவனுடைய ஊழியக்காரனை அசட்டை பண்ணாதபடி, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற வேலையை அசட்டை பண்ணாதபடி, நம்முடைய பாவங்களை மறைத்து விடாதபடி கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்போம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதத்திலே விழுந்தான், கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தான், மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். கர்த்தர் அவனுடைய நாட்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடவும். நீ அசட்டை பண்ணின நேரங்களை நினைத்து மனம் திரும்பு. அரசட்டை பண்ணின பொருத்தனைகளை நினைத்து மனம் திரும்பு. ஆண்டவரே நான் இதை செய்வேன் என்று சொல்லி நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் இப்பொழுது நீ அதை அசட்டை பண்ணி கொண்டிருப்பாயானால் மனம் திரும்ப உனக்கு சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுக்கிறார். நீ பண்ணின உத்தரவாதங்களை நினைத்து மனம் திரும்பு. கர்த்தருக்கு நான் இதை செய்வேன் என்று நீ சொல்லி இருந்தால் நீ அதை அசட்டை பண்ணாதபடி கர்த்தருக்கு காத்துக்கொண்டு. நாங்க கர்த்தருக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் மேலே இறங்கு சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஏனோ தானோ என்று இந்த நாட்கள் போதும்.
ஆண்டவரே, நான் உம்மை அசட்டை பண்ணின நாட்கள் போதும். என் மேலே இறங்கும் ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவும். அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் நீர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நீர் பாரத்தோடு இருக்கிறதற்காக நன்றி. உனக்கு ஆண்டவரே, உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை ராஜா. என்னுடைய பாவங்களர் என்னை கழுவி என்னை சுத்திகரியும். நான் பார்க்கிறது நீர் பார்க்கிறதா இருக்கட்டும், நான் பேசுகிறது நீர் பேசுகிறதா இருக்கட்டும், நான் கேட்பது நீர் பேசுகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத எதையுமே நான் பார்க்காதபடி என்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போடுவீராக. உமக்கு சித்தமில்லாத எதையுமே நான் கேட்காதபடி என்னுடைய காதுகள் விருத்த சிதறம் அடைவதாக. உமக்கு பிரியமில்லாத யாரோடு நான் பழகக்கூடாது ஆண்டவரே. நான் யாரோடும் பேசக்கூடாது. உமக்கு பிரியமானதை மாத்திரமே கடைசி பரியந்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும். அது என்ன பெரிய ஊழியமாயிருந்தாலும், எந்த பெரிய உத்தரவாதமாயிருந்தாலும், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன். நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்னை தத்தம் செய்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும். முழு மனதோடு பாடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்குமே ஆனால் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் மிகவும் அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களுக்காக நம்முடைய தேசத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்க வாஞ்சையா இருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு அறிவியுங்கள், அல்லது உங்களுடைய ஜெப தேவைகளை தொலைபேசி மூலமாய் எங்களுக்கு அறிவியுங்கள், அல்லது இமெயில் மூலமாய் எங்களுக்கு அறிவியுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து பதில் அனுப்ப காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இரவு 11 மணிக்கு காண தவறாதீர்கள். எங்களுடன் தொடர்பு கொள்ள கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27 விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. தொலைபேசி எண் 009455222280. இணையதளம் www.go-spell.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com. Our contact East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Batticaloa, Sri Lanka. Telephone 009465222800. Web www.go-spell.com. Email rs_kugan@yahoo.com.